என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சிலுவையில் அவர் உதித்த முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. லூக்கா 23:34. நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அவர் தொங்கின போது கூட அவர் பரலோக பிதாவை நோக்கி முதலாவது சொன்ன வார்த்தை, பிதாவே, என் தகப்பனே, என் அப்பா என்று பொருள்படும். நமக்கு அவர் ஜெபிக்க கற்று தந்த போதும் கூட பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே என்று சொல்லித்தான் அவர் நமக்கு ஜெபத்தை கற்றுத்தந்தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனையும் மன்னியும் என்று ஜெபிக்க கற்றுத்தந்தார். நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை மன்னித்தால் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்தில் நாம் எண்ணத்தை கொண்டு போக போகிறோம். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கப் போவது இல்லை. அவருடைய வல்லமையுள்ள கரம் எந்த ஆபத்திலும் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளது. ஆயுதத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை. நீங்கள் எதற்குமே பயப்படாமல் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சாந்தத்தோடு கர்த்தர் தரக்கூடிய காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு அங்கே போதிக்கிறார். ஆண்டவராக இயேசு அவர் இந்த பகைவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள். இயேசுதான் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் மெய்யாகவே இருந்தார்களானால் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆம், பிசாசானவன் இன்று மனிதர்களுடைய கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சபைகளிலே தியானித்திருக்கிற எத்தனையோ கர்த்தருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், உங்கள் அருகில் வந்த சக சகோதரனை, சகோதரியை நாம் மன்னித்திருக்கிறோமா? குடும்பங்களில் பிறரை நாம் மன்னித்திருக்கிறோமா? நண்பர்களை மன்னித்திருக்கிறோமா? நம்முடைய மேட்டிமையும் பெருமையும் அகந்தையும், மற்றவர்களை விட நான் பெரியவன், சிறந்தவன், நான் ஒரு நீதிமான் என்று தனக்குத்தானே நாம் ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு மற்றவர்களை அற்பமாக நினைத்து இப்படி வீண் பெருமை கொள்ளுவதனால் பரலோக சந்தோஷத்தை நம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் தவித்து வருகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய அப்பா சொன்னது போல நீங்கள் யாரையானாலும் உங்கள் உள்ளத்தில் மன்னித்து விடுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். ஒரு பரலோக சமாதானம் உங்களை நிரப்பும் அன்பானவர்களே. அதே போல் அவர் எப்பேற்பட்ட வேளையிலும் முறுமுறுக்காமல், கசந்து கொள்ளாமல், கோபம் கொள்ளாமல் சிலுவையை சகித்து அப்பா பிதாவே என்று மற்றவர்களுக்காக ஜெபித்ததை அங்கே வாசிக்கிறோம். அவருடைய அன்பை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் பிறருக்காக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அன்பானவர்களே. என்ன கஷ்டம் வந்தாலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று வேதம் சொல்லுகிறது. நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று தாவீது சொல்லுகிறான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆம், பிறருக்காக ஜெபிக்கிற உங்களை ஆண்டவர் எந்நாளும் கைவிடுவாரோ? ஒரு நாளும் விடமாட்டார். நம்முடைய ஆண்டவருடைய அன்பு இருதயத்தை பாருங்கள். அவர் நமக்காக கெத்செமனே தோட்டத்தில் 17வது யோவான் அதிகாரத்தில் நீங்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்லி நமக்காக விசேஷமாக என்னுடையவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்களை தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் என்னோடு கூட இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், நீர் தந்த மகிமையை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் இருக்கும் இடத்தில் அவர்களும் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று நமக்காக ஒரு பலத்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருக்கிறார். நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யோனா 3 நாள் மீனின் வயிற்றிலே ஜெபித்தான். ஜெபிக்க தொடங்கின உடனே அவன் 3 நாளும் சாகவில்லை. மீனின் வயிற்றில் இருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஜெபம் உங்கள் வாயில் இருக்கும் வரை, கர்த்தருடைய துதி உங்கள் வாயில் இருக்கும் வரை உங்கள் ஜீவனை மரணமானது தொட அனுமதி இல்லை. அதுதான் ஆண்டவர் தந்த சிறப்பு இயல்பு. என் அன்பு பிள்ளைகளை, நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் நிறைந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய உள்ளத்தில் உள்ள கசப்புங்கள், வருத்தங்கள், பாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு நம்மை துன்பப்படுத்தினவர்களை இந்த நேரத்திலே நினைத்து நாம் அவர்களை மன்னித்து பிதாவோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் சொன்ன அருமையான 2வது சிலுவையிலே உதித்த அந்த வார்த்தை, அந்த 2 கள்ளர்களில் ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவை அவன் என்ன சொல்லுகிறான்? இகழ்கிறான். நீர் உண்மையிலே கிறிஸ்துவானால்
உம்மையும் ரட்சித்து எங்களையும் ரட்சித்து இந்த சிலுவை விட்டு இறக்கிவிடும் என்று ஆண்டவரை அங்கே எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ அவனும் வேதனைப்படுத்துகிறான். ஆனா அருகிலே உள்ள மற்றொரு கள்ளன் என்ன செய்தான்? அவனை கடிந்து கொண்டு, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் செய்த குற்றங்களுக்காக நாம் இங்கே வேதனைப்படுகிறோம். ஆனால் அவரோ ஒரு பாவமும் செய்யவில்லை. பாருங்கள், அந்த கள்ளனுக்கு தெரிகிறது இவர் செய்த பாவத்தினால் இங்கே இவர் சிலுவைக்கு வரவில்லை, இவரிடத்தில் பாவமே கிடையாது என்றவன் பார்க்கிறான். அவனை கடிந்து கொண்டான். அப்புறமாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, குற்றவாளிகளில் ஒருவராக இயேசுவை அவர்கள் சிலுவையில் அடித்தாலும் இவர்தான் மனுக்குலத்தின் மீட்பர், ஆண்டவர், இரட்சகர், ராஜா என்று விசுவாசித்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் என்று சொன்னான். அவருடைய ராஜ்யம் எப்போது வருகிறதோ தெரியாது. ஆனாலும் அவர் யாரையும் மறக்கக்கூடியவர் அல்ல என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. முதல் வசனத்திலே பிதாவை நோக்கி அவர் ஜெபித்த பொழுது அவருடைய முகத்தை பார்க்கிறான். ஐயோ, இவர் இவ்வளவு துன்பங்களை நமக்காக சகிக்கிறாரே, இவர்தான் நாம் ஜெபிக்கக்கூடிய ஆண்டவர் என்று விசுவாசித்து அவரை நோக்கி அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கே என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவனுக்கு இருந்த குணாதிசயங்கள் என்ன? தேவனுக்கு பயப்படும் பயம். இயேசு பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி, எனக்காக அவர் பாவியானார், பாவத்தை சுமந்தார், ஆனால் அவர் பரிசுத்தர் என்று விசுவாசித்தார். தாழ்மையோடு அவன் ஜெபித்தான். கீழே சத்துருக்கள் ஆண்டவரை பரிகசித்த பொழுதும் கூட ஆண்டவரை அவன் ராஜா என்று அறிக்கையிட்டான், ஆண்டவர் என்று அறிக்கையிட்டான். அவர்தான் தன்னை ரட்சிக்க வல்லவர் என்று அங்கே விசுவாசித்தான். இன்னும் சில நொடிகளில் அவனுடைய உயிர் போக போகிறது. ஆனால் தனக்கு கிடைத்த அந்த கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று எழுதி இருக்கிறபடி அந்த சரியான நேரத்தை தனக்காக பயன்படுத்தி கொண்டான். இன்றைக்கு இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒருவேளை கடைசி வேளையாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மனம் திரும்புங்கள். எப்பேற்பட்ட பாவியாக கள்ளனை பாருங்கள். உலகம் அவனுக்கு சிலுவையை, மரணத்தை கொடுத்து விட்டது. ஆனால் ஒரு நொடி பொழுதிலே தன்னை நோக்கி பார்த்தவனுக்கு தேவன் பரதீசை வாக்கு பண்ணினார். என்னோடு கூட இருப்பா என்று சொன்னார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள், பிரகாசம் அடைவார்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தற்போது நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய வேதனைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. காண்கிறவைகள் அனித்தியம், காணாதவைகள் நித்தியம். என் அன்பின் தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. நமக்கு ஒரு இரட்சகர் வேண்டும். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது. நாம் உண்டாக்குகிற சுரூபங்களும், நாம் படித்த படிப்பும், பணமும், சொந்தமும், பந்தமும், திறமையும், உணவும் நம்மை ஒருபோதும் ரட்சிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை ரட்சிக்க முடியும். இந்த கள்ளனுக்கு எவ்வளவு கிருபை பாருங்கள். இரண்டாவது வசனம், முதலாவது ஆண் பிதாவோடு ஜெபம், இரண்டாவது ஒரு கள்ளனுக்கு, மனம் திரும்பின கள்ளனுக்கு, தாழ்த்தின கள்ளனுக்கு, ஜெபித்த கள்ளனுக்கு, தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவனுக்கு பரதீசு உடனே கிடைத்தது. இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். சீசர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். யோவான் மாத்திரம்தான் நிற்கிறான். எத்தனையோ பேர் வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சிலுவை மரணத்தின் போது பரதீசுக்கு கூட செல்ல ஒரு பாக்கியம் பெற்றவன் ஒரு கள்ளன். ஏன் உங்களையும் அவர் கைவிடுவாரா? ஒருபோதும் அவர் தள்ள மாட்டார். தைரியமாக இயேசுவண்டை வாருங்கள். உங்களை புரிந்து கொண்டு கண்ணீரை துடைக்க அவரை அல்லாமல் வேறு யாருமே கிடையாது. மூன்றாவது வார்த்தை,